ஒரு திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு கதை மட்டும் போதாது, சரியான நடிகர் தேர்வும் மிக மிக அவசியம் தாங்க. ஒரு சின்ன டிசிஷன் அது ஒரு நடிகரின் கெரியரையே மாற்றிட்டு சொன்னவங்கள நம்ப முடியுமா? இது சாத்தியம்னா நான் தயார். வெல்கம் பேக் மக்களே, இது கேகே வைப்ஸ். நான் உங்கள் கண்ணாடிக்காரன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், சங்கர் இயக்கிய இந்த பிளாக் பஸ்டர் திரைப்படங்களா இருக்குல்ல, இதுல நாம பார்த்த ஹீரோக்கள் யாருமே முதலில் தேர்வாகவே இல்லை. அந்த நடிகர்கள்லாம் ஏன் தேர்வாகல, வேற நடிகர் ஏன் சூஸ் பண்ணாங்க, எந்த படம்ன்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். உலகில் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ல ஃபர்ஸ்ட் மூவியான சங்கர்து ஜென்டில்மேன். ஸோ இந்த படத்துல ஒரு சின்ன ஊழலை பத்தி தான் பெருசா பேசியிருப்பாரு. இந்த படத்துல அர்ஜுன் அவர்கள் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா அவர் யார் சூஸ் பண்ணாங்க, சரத்குமார் அவர்கள் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சரத்குமார் அவர்கள் வேற ஒரு படத்துல பிஸியா இருந்ததுனால, கால் ஷூட் கிடைக்காதனால அர்ஜுன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு போயிட்டு அந்த படம் பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. கோடி ரூபாய் ஒரே ஆளே கொள்ளை அடிச்சிருக்கான். சப்பாத்திங்கிற நீயே இவ்வளவு உசாரா இருந்தா, சால்னாத்திங்கிற நாங்க எவ்வளவு உசாரா இருக்கோம். அவருடைய இரண்டாவது படமான 1994 ரிலீஸ் ஆன காதலன் திரைப்படத்துக்கு ஃபர்ஸ்ட் அவர் பிரபுதேவா அவர்களை வச்சு இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சொன்ன சாக்காயிடுவீங்க, பிரசாந்த் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்திருக்காரு. பட் பிரசாந்த் அவர்கள் நடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு தெரியாது. பட் கெரியர்லயே அவருக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு படமா அமைஞ்சது காதலன் திரைப்படம். பிரபுதேவா சாருக்கு ஓகே தான். கோபமா சந்தோஷம் நீதான் குண்டு வச்சவன சொல்றா பிறகு எங்கேயும் குண்டு வச்ச யாரையும் அது பண்ணல. சங்கர் அவருடைய மூணாவது திரைப்படம் 1996 ரிலீஸ் ஆன இந்தியன் திரைப்படம். வர்ம கலைகள் நிறைஞ்ச ஒரு படம். அதில் நம்ம சேனாதிபதி அவர்கள் சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். கமல் அவர்கள் அவருக்கு அந்த படம் ஒரு பயங்கர ஊழலை பற்றி பெருசாக பேசப்பட்ட ஒரு படம் தான் அந்த படம் தான். ஸோ இந்த படத்துக்கு இனிஷியலாக சாய்ஸ் பண்ணது யாருனாக்கா, ஃபர்ஸ்ட் ரஜினி அவர்கள் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரஜினி அவர்கள் எந்த காரணத்தினால வெளியே போனார் தெரியல. இந்த படம் கமல் அவர்களுக்கு போயிட்டு பயங்கரமான ஒரு ஹிட்டாக கொடுத்துச்சு இந்த படம். இந்தியன் மாத்திரத்துக்கு அப்படி ஒரு குறுக்கு வழியில வர வேலை உனக்கு தேவை. லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. ஸோ சங்கர் அவர்கள் நாலாவது திரைப்படமான 1998 ரிலீஸ் ஆன ஜீன்ஸ் திரைப்படம். ஸோ இந்த படம் பிரசாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு படம். ஏன்னா 2 வருஷமா எந்த ஒரு படத்துலையும் கமிட்மெண்ட் பண்ணாம இந்த படத்தில் நடிச்சார். டபுள் ஆக்டா இருந்தாரு. பாட்டு எல்லாமே பயங்கர ஹிட்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரசாந்த் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்குள்ள நிறைய ஹீரோஸ்லாம் உள்ள வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருந்த பிரசாந்த் அவர்களுக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்பாஸ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா எடுத்திருக்காரு அந்த கதைக்கு. பட் அவர் அப்ப அந்த டைம்ல படையப்ப படத்துக்கு நடிக்க போனதுனால ஜீன்ஸ் படத்துல பிரசாந்த் அவர்கள் நடிச்சாரு. பட் பயங்கர ஹிட்டான ஒரு படம் தான் அந்த படமும். நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். நான் விஸ்வநாதன், அவர் ராமுத்து. எனக்கு அது பத்தாதுங்க. 1999 ரிலீஸ் ஆன முதல்வன் திரைப்படம் அர்ஜுன் அவர்களுக்கு கெரியர்லயே மிக 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 பெரிய ஒரு படமா அமைஞ்சது முதல்வன். ஸோ இந்த படத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப இருக்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அப்போ அந்த படத்தில் நடிக்க வேண்டிய இருந்துச்சு. ஸோ சில காரணங்களால அவர் நடிக்காம அர்ஜுன் அவர்கள் நடிச்சதுனால படம் மிகப்பெரிய அவருக்கு கெரியர்லேயே பெஸ்ட் படமா அமைஞ்சது முதல்வன் படம். ஸோ இப்போ நம்மளால அவர் முதல்வராகவே ஆயிட்டாரு விஜய் அவர்கள். புகழ் இல்ல புகழ், புகழேந்தி. இப்போ உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்க பதவியை விட்டுக்கூடாது, அப்படிதான். ஒரு தடவை அரசியலுக்கு போயிட்டா சாகர வரைக்கும் அதுல இருந்து மீளவும் முடியாது, அமைதியான வாழ்க்கை வாழவும் முடியாது. இது சாத்தியம்னா நான் தயார். எந்திரன் 2010 ரிலீஸ் ஆன எந்திரன் திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு மிக பெரிய டெக்னிக்கல் படம்னா இந்த படம் தான். எந்திரன் திரைப்படம் பயங்கரமான ஒரு படம் அந்த படம். ஸோ இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தா தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 crores மூவியாக அந்த படம் வந்திருக்கும். ஸோ இந்த படம் ரஜினி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஆனால் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கமல் அவர்கள் தான். இதை வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் அவர் அப்போவே எடுத்திருக்காரு. பட் அது அவருக்கு சரியா அமையறதுனால ரஜினி அவர்களுக்கு அமைஞ்சு பயங்கர ஹிட்டான ஒரு படம் தமிழ் சினிமாவில். அந்த கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த கிராஃபிக்ஸுக்கு பேர் போனதே சங்கர் அவர்கள் தான்.
அதனாலே அவர் படத்தை போய் பார்க்கலாம். பட் லாஸ்ட்டாக 2-3 படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. is none other than my creation. Chitti, Darabad. 100 பேரோட அறிவும் திறமையும் இவனுக்கு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. உழைப்பு அதுக்கு பலனே இல்லையா? எந்த ஒரு நடிகரும் கதையை சூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த கதை தான் கரெக்டான ஆக்டரை சூஸ் பண்ணுது. டாட். ஒருவேளை இந்த ஹீரோஸ்லாம் இந்த மூவியில் நடிச்சிருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பை, see you.